ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் ரிலேட்டட் ஒரு அனிமே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா த ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் பூம்ஸ் வித் டிக்னிட்டி. இந்த அனிமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது எபிசோட் 9. அதுக்கு முன்னாடி எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க சீக்கிரம் வீடியோ கூட போயிடலாம். இங்கே எல்லா பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்னன்னு பார்த்தா உசாமியோட தலையை நனைஞ்சு போயிடுச்சு, அவனோட சாக்ஸும் நனைஞ்சு போயிடுச்சு. அதனால உசாமியே ரொம்ப கடுப்பாக இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் ரெய்னி சீசன் பிடிக்கல. அடே இப்போ என்ன ரெய்னி சீசனே ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறான். அம்மா ரெண்டாரோ எங்கே போனா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளே ரெண்டாரம் நிற்கிறான். எல்லா பேர்த்துக்கும் குட் மார்னிங் சொல்கிறான். அவங்க எல்லா பேரும் ரெண்டாரோ பார்த்து விட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உசாமி சொல்கிறேன், நீ எப்போ ஃபுல் யூனிஃபார்ம் போட்டிருக்க அப்படின்னு சொல்கிறான். அம்மா நீ எதுக்கு இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி உசாமி கேட்குறான். இன்னும் சம்மர் சீசன் வரல, அதனால குளிர் அப்படின்னு சொல்லி நான் இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். ரெண்டாவது மலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நீ என்ன கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் மட்டும் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்கிறான் இன்னொருத்தன். ரெண்டாவது சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன்னா நாங்கள் 2 பேரும் அன்றைக்கி அக்வாரியம் போனோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். என் மண்டையிலேருந்து அந்த மாதிரி விஷயம் போகவே மாட்டேங்குது. ஒரு சைடு பார்த்தா அவங்க எல்லா பேரும் கியோக்கா ஸ்கூலில் இருக்கிற பொண்ணுங்களை பற்றி பேசுகிறாங்க. நம்மளுக்கு யூனிஃபார்ம் மாறி இருக்குல்ல, இப்போ அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அக்கூரி அங்கே என்ன பண்ணிட்டுப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறான். சுபாரு கூட இருந்து பேசிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். என்னன்னு தெரியல, அந்த ஃபீலிங் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் எடுக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ அப்படி நினைக்கையில் அவன் உசாமி கூப்பிட்றான். ரெண்டாரோ அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். நம்ம ரெண்டாரோ திடீர்னு எந்திரிக்கிறான். என்ன விஷயம்னா, நம்ம மிட்ட முடிஞ்சு நம்ம எல்லா பேரும் வெளில போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் உசாமி. உன்னோட பிளேஸுக்கு வரலன்னு பிளானில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி யாருமே அந்த பிளேஸுக்கு கண்டதில்லை. என் ஃபேமிலியை பற்றி இவங்க யாருக்கும் தெரியாது. அவன் அப்படியே ரெண்டாருக்கு பாஸ்ட் விஷயம்லாம் ஞாபகம் வருது. இவன் கேக் ஷாப்லாம் ரன் பண்ணுறான். இவன் வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாஸ்டெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வருது. இவங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாரும் நினைக்கிறான். இப்படி நம்ம ரெண்டாரும் அமைதியாக்கிற பார்த்துட்டு உசாமி கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே ரெண்டாரும் நீ மன்னிச்சிடறான், அது தப்பாக பேசினா அப்படின்னு சொல்லி கத்துறான். இல்லை பரவாயில்ல, சாட்டர்டே என்னோட வீட்டுக்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு எல்லா பேத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. அடுத்த சீனில் கேக் ஷாப்பை பார்த்தோன்னே எல்லா பேரும் அரண்டு போயிடுறாங்க. அப்படியே ரெண்டாரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லவே இல்லையோட அந்த மாதிரி எங்கள் வீடு கேக் ஷாப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு. அட வேறு லெவலு, கேக்கெல்லாம் நல்லா ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகும்போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உசாமி சொல்கிறான். அம்மா ரெண்டாரும் உனக்கு இந்த கேக் ஷாப்பெல்லாம் சூட் ஆகாது, அவங்கள மாதிரி இவங்க நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். நான் அதுக்கு தேவையில்லாமல் அவங்க கூட இவங்களை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அம்மாவும் வராங்க. நீங்கள் தான் ரெண்டாரோட அம்மாவா, உங்கள் முடி ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னு சொல்லி உசாமி சொல்கிறான். ரொம்பவே தேங்க்ஸு என்னை இந்த மாதிரி வீட்டுக்கு வர வச்சதுக்கு. இந்த கிஃப்ட்டையும் கொடுக்குறாங்க. இந்தாங்க இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு லஞ்செல்லாம் மேக் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே போய் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா. அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பையன் தான் ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கான்னு. என்னாச்சு மேடம், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதில் ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டாவது இருக்கால அவன் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சுருக்கான். உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப ரேரான விஷயத்தோட ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் வர வச்சுருக்கான். அப்படியே அவங்க வீடியோவும் பார்க்குறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது, சோபா செட்டில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளானை போடுறாங்க. ரெண்டாயிரம் அம்மாவும் சொல்கிறாங்க. அதில் ரெண்டாயிரம் ஒரு 2 செகண்ட் இப்படி வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வக்கூரி வந்திருக்கா. அதை வக்கூரி நீ என்ன பண்ணியிருக்க இங்கே, அதில் ரெண்டாயிரம் மன்னிச்சிருன்ட்டு சொல்லாமல் வந்திருக்கு. அதில் ரெண்டாயிரம் நான் கேக் வாங்கலாம் வந்தேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களா, அப்படியே ஜாயின் பண்ணிக்க தான் அப்படியே மேலே வந்தேன். அப்படியே சுபாரு வந்திருக்கா, அவள் ரொம்பவே நர்வஸாக இருக்கா. நீ வக்கூரியோட ஃப்ரெண்டுனா நீனும் யோகா ஸ்கூல் அட்டன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்பவும் நன்றிம்மா, அந்த மாதிரி என் பையன் கூட ஃப்ரெண்டாக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அப்புறம் நம்ம ரெண்டாரவும் ஹீரோயினியை பார்க்குறான். அவன் ஹீரோயினை பார்த்து வைக்கப்படுறான். அவங்க அம்மாவுக்கு என்ன ஓடுதுன்னு தெரியுது. அவங்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே அவங்க லஞ்சை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம உசாமி கேட்குறவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணுமான்னு, அங்கே இருக்கிற டீயை மட்டும் எடுத்தா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. வக்கூரியும் கேட்குறா, என்னோடய அவுட்ஃபிட் கரெக்டாக இருக்கா, என்னோடய ஹேர் ஸ்டைல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சுபாருகிட்ட கேட்குறா. இல்லை நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சுபாரு சொல்கிறா. இல்லை நான் சீரியஸாக கேட்குறேன், நீ உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவன் வக்கூரியை பற்றி யோசிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அவங்க சாப்பிடவும் செய்கிறாங்க. அது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு புரியுது, முன்னாடி இருக்கிறதோட அம்மா இப்போ ரொம்பவே எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான்.
நான் கொஞ்சம் ஷாப்புக்கு போகணும், அதனால நீங்கள் கொஞ்சம் தனியாக இருக்கணும், நல்லா ஜாலியாக இருங்க, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா 2000 உன்னோட ஃபோட்டோலாம் பார்த்தேன், உன்னோட பிரதரோட நீ இருந்த அப்போல்லாம் நீ டை அடிக்கல, இப்போ மட்டும் ஏன்டா டை அடித்த அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது நான் 7th கிரேடில் வந்தேன், அதுக்கான ரீசனை வந்து அவங்கெல்லாம் கேட்குறாங்க. அம்மா எதுக்காக டை அடித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து அவ்வளோ பெரிய ரீசனாக நான் சொல்லி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். எல்லா பேருக்கும் க்யூரியஸாக இருக்குது, நம்ம ஹீரோயினும் கேட்குறா இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி. சரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான், சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். முடியை கலர் பண்ணால் அந்த மாதிரி நல்லா கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். இல்லை பரவாயில்ல, வந்தோட ரீசன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸு. உண்மையாக சொல்லணும்னா அது எனக்கு பெரிய விஷயம். சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அப்போல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. நீ ஸ்கூல் வாழ்க்கை அது வந்து எனக்கு ஃபன்னாகவே இல்லை. ஒரு நாள் நீ அந்த பேக்கரிக்கு கூப்பிட்டு போனாங்க என் பேரண்ட்ஸ். ஃபாரினியரான ஹோம் கேக் மேக் போட்ட ஷாப்பு தான் அது. அது நல்லாவே இருந்துச்சு, எனக்கும் கேக்கும் கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டேன். ரொம்பவுமே நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அந்த இடமும் நான் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் லைக் பண்ணேன். அப்புறம் அங்கே ஒரு பர்சன் பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஹேர் ஸ்டைலும் அவங்க காது குத்துனதும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி காதை குத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதனாலேயே நான் எங்கள் அம்மாட்ட வந்து நான் வீட்டுக்கு போகும்போது கேட்டேன், அம்மா அந்த மாதிரி டை பண்ணிக்கவா அப்படின்னு. அந்த இடத்துல எங்கள் அம்மா ஒத்துக்குனாங்க. நான் நினச்சேன் அந்த இடத்துல எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, பார்த்தா எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. என் ஒப்பீனியன்ட்டை அப்சர்வ் பண்ணனால எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியானேன். ஆனால் பார்த்தா நான் முடியை கலர் பண்ண பிறகு எல்லா பேரும் வந்து பேசுவாங்கன்னு பார்த்தா யாருமே என்கிட்ட வந்து பேசலை. அப்போயே நான் உடஞ்சனால அடுத்து யார்கிட்டையும் பேசாமல் தான் இருந்தேன். ஈவன் மிடில் ஸ்கூல் அப்போ கூட யாருமே கூட்ட ஐ கான்டாக்ட் கூட பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏன்ப்பா அமைதியாக இருக்கீங்க, நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். உங்கள் மூடோட ஸ்மைல் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அம்மா 2000 நீ ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்க, எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்க அப்படின்னு சொல்லி உசாமி கேட்குறான். அந்த ஆளுங்களை வந்து கண்டுக்காத, நான் அந்த மாதிரி இடத்துல வந்து நினச்சிக்கோங்க கூட ஃப்ரெண்டாக வந்து நான் நினச்சிருப்பேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களெலாம் கண்டுக்காத அப்படியே எல்லா பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா வக்கூரியும் வந்து, அம்மா உண்மையாக சொல்ல போனால் உசாமி சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சின்ன வயசில் கூட இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ நான் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வக்கூரி சொல்கிறா. அப்படியே எல்லா பேரும் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க வெளில. அப்படியே பாஸ்ட்டில் காமிக்கிறாங்க. நம்ம 2000 அம்மாவும் வந்து டை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் அப்படியே காது குத்திக்கிறாங்க. நான் நினச்ச மாதிரி இது ஒன்றும் வலிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்படியே அங்கே பார்த்தா இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. அது 2000 அண்ணன் தான். உசாமி அந்த ஃபோட்டோவில் பார்த்த அண்ணன் தான். அம்மா நீங்கள் எதுக்கு காது குத்துனீங்க, எல்லாம் 2000க்காக தானா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்குறாங்க. அவங்களாம் ஆமாம் அப்படின்றாங்க. சீன் அப்படியே திரும்ப பாஸ்ட்டுக்கு போகுது. அம்மா இந்த மாதிரி நான் என் கூட யாருமே ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க, அதனால யாருமே என் கூட ஃப்ரெண்டாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் மனசு உடஞ்சி கேட்டான். அதனாலேயே எங்கள் அம்மா அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டை பண்ணிக்கிட்டாங்க. அவன் அன்னைக்கே கேட்டான், அந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி நான் முடிய டை பண்ணிக்கணும், காது குத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். என்னால் மறக்க முடியல, அதனாலேயே நான் சேர்றா குத்திக்கூட அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவன் வந்து என்கிட்ட கேட்டிருக்கான், இந்த மாதிரி அம்மா காது குத்தணுன்னு. சரி குத்திக்கோ அப்படின்னு சொல்லி என்னால் மறக்க முடியல, அதனால தான் சொன்னேன். உன்னைய வச்சு கம்பேர் பண்ணோன்னா உன்னைய அளவுக்குள்ள அவனுக்கு ஒன்றுமே தேவையில்ல, அதனால தான் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி கேட்டோடனே நான் ஒத்துக்கிட்டேன். அவனுக்குன்னே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவனுக்கு வந்து பயம் இருக்காது இல்லையா, அவன் சின்ன பையன், அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, இந்த மாதிரி அவனை கேர் பண்ணுற மாதிரியும் அவங்க கூட இருக்கிற மாதிரியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்கன்னு. அப்படியே ப்ரெசண்ட்டுக்கும் சீன் வருது. பார்த்தா நம்ம 2000 அம்மா வந்து எல்லா பேரும் பார்க்குறாங்க, எல்லா பேர் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எல்லா பேர் ஜாலியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம 2000 அம்மா பார்த்தோன்னே எல்லா பேருக்கும் சரியான சந்தோஷம். இதை நம்ம அப்புறமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கிளம்பும் போது நம்ம ஹீரோ கூப்பிட்றான், அம்மா ரொம்பவும் தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்டால் நம்ம 2000 அம்மாவுக்கும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்படியே கிளம்புறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எல்லா பேர் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு. உசாமி வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம வக்கூரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஜெயிச்சுட்டே இருக்கேன் பாரு அப்படின்னு. கேம்லாம் அவ்வளோவா விளாட மாட்டேன், அந்த அப்பப்போ என் ஃபேமிலியோட விளாடுவேன், அவ்வளோதான். அதனால தான் நான் செகண்ட் ப்ரைஸ் வந்தேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஷாப்பில் உதவியெல்லாம் பண்ணுவியா, நீ சம்மரப்பெல்லாம் நீ ரொம்ப பிஸியாக இருப்பில்ல அப்படின்னு சொல்லி உசாமி கேட்குறான்.
அப்பப்போ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். சரி நீ வீட்டுக்குள்ளே இருக்காமல் வரையும் அங்கே கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வெளில போய் பீச்சு, ஃபயர் ஒர்க்ஸு, ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நிறையா இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். எல்லா பேரும் இப்போ பிளானும் போடுறாங்க. அப்படியே பார்த்தா சுபாரு சொல்கிறா, சம்மருக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு எல்லா பேர்த்துக்கும் பயங்கரமான ஷாக்கு, திரும்ப எக்ஸாமா அப்படின்னு. எல்லா பேரும் இப்போ நான் பார்க்குறாங்க. அவன் பார்த்து ஷாக் ஆகிடுறேன், ஐயோ திரும்பல என்னால் சொல்லித்தர முடியாதுப்போ அப்படின்னு. வக்கூரி சொல்கிறா, நம்ம ஏன் இந்த மாதிரி குரூப் உட்காந்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் பேக்ரவுண்டில் கொஞ்சம் வாய்ஸ் இருக்கும், நாய்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சிருங்க, அடுத்த ராட்டி இருக்காது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.